காமவல்லிக்கும் என்ன வள்ளி? காமவல்லிக்கும் சக்கரவள்ளி நக்கி நக்கி வாசிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல காவலை போட்டுட்டாங்க பாருங்க. இல்ல அந்த காலம் இதோ இன்னும் ஒரு வாய்ச்சுங்க தம்பி. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த நாடகம் சுர வேஷம். ஆமா தாராளமா நாட்டி போடுகாலு புடு 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 போடுகாலு கே விநாயகம். நாளைக்கு வேற ஊர் போவோம். பப்புனு வேஷம். ஆமா உமால குமுறிடும் குமுறி ஏமாச்சாரி இப்படி பேர் போட்டு சீரம் சுரப்போடனே வாய்ந்தவர்கள். அதற்கு முன்பதாக எனக்கு முன்பதாக காவலருக்கு வரக்கூடிய காவலர் தூக்க மாட்டேச்சா சூதுவாக தெரியாத சூரியநாராயணா புய்யாரப்பா மாரியாத்தா தாயே கந்தா கிளம்பா கதிர்களா காணப்பட்டுட்டா சண்முகா ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியே ஈசா ஜெகதீசா ஆலு பரமேசா குப்பை மேற்கின்ற கோவிந்தா என்று அழைத்தால் கூப்பிட்டு ஒரு குறையில ஓடி வந்து தீர்க்கக்கூடிய கண்ணா மணிவண்ணா வைகுண்ட மாசா கிராமத்தை கட்டியக்கூடிய எல்லையம்மா பொன்னியம்மா செல்லியம்மா என் குல தெய்வங்களே, நீங்க எல்லாம் கோயில்ல தான் இருக்கிறீங்களோ இல்ல எல்லாரும் கும்பலா லீவ் போட்டு மெட்ராஸ் கொண்டு வரி போட்டீங்களோ? இதெல்லாம் ஒரு வேஷம் போட்டு இதெல்லாம் என்ன அடிக்கிற காலத்துக்கு பாத்தியா? கொசுக்கெல்லாம் எப்படி கொம்பு முளைக்கு பார்த்தா இருந்தோம் நாங்க. சிரிக்காத சூத்து எல்லாம் பத்திட்டு தயவு செய்து சிரித்து வாழ சிரிக்க வாங்கிடாது. பின்னால முடியும். இல்ல நீ சின்ன யானை, நீ உடம்பு புண்ணாயிடும். ஐயா ஐயா யாரை மட்டும் சிரிச்சுக்கிறான் பாரு ஐயா. இங்க பாரு லைட் போடுற சிரிச்சுக்கிறான். மழை பட்டுமா தம்பி? தூங்குடா தூங்காத தூங்குஜா. அந்த படியும் வரும் சொன்ன எப்பவுமே. நல்ல நேரத்துல காலம் வர்றான் பாரு. இல்லங்க சுத்தப்பத்தம் பண்ணீங்களா? அதான் சுத்தப்பட்டுட்டேன். காலைல செல் போடும்போது இப்பதான் நாளாட்டமா வாடா பால்காரா வாடா கண்ணாடம் புடிக்கணும். சரிங்க என்ன வெள்ளாம பண்ணணும்னு தெரியும்.
போடுறாளா ஏய் போடுறாளா அதெல்லாம் விடு யார் தெரியுமா அது அம்மா நீ யாரு வரும் போறோம் கேட்டாங்க பாதாவிக்கும் காமவல்லிக்கும் என்ன வள்ளி காமவல்லிக்கும் சக்கரவல்லி நக்கி வாசிக்கிறேன் இல்ல கூட ஒரு 700 சேர்த்து 1200 கூட இல்ல நான் சோரவாசி ஆடுறேன்னா அப்படின்னா ஆடுறேன் அடிக்கு என்ன தப்பா நினைச்சுக்காது அடிச்சுட்டு பிறகு சொல்றியா சொல்ற ஒரு பேச்சு யாரும் அதுல போய் நண்பன்டா நண்பேண்டா போய் பார்த்தாங்க யார் எஜமா 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 நிஜமான் பாயா பத்தி ஓடி இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல காவலை போட்டுட்டாங்க பாருங்க இல்ல இருந்தாலும் ஒரு பந்தாபஸ்ட் தானே தந்தியா சந்திக்க வேண்டும் அஞ்சு மணிக்கு அடிக்கூடாது 5 அடிக்கலாம் 5 மணிக்கு மேலே அடிக்கூடாது மேலே அடிக்கணும் அந்த 5 மணிக்கு மேலே அடிக்கூடாது மகன் நீ பெற்ற புள்ள தீரத்தோட ஆமாண்டா முந்து ஒரு ஆசை தம்பி ரொம்ப சேர்ந்த பத்த மாட்டேன் அது மட்டும் எதுக்கு ஒரு சந்தேகம் வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்க சொல்லுவாங்க புளிக்கு பொருந்தா பூஜா குத்துவாங்க உன் புள்ள என்னடா என்னுடைய மகன் அவன் தாய்பாலவே இருக்கான் நான் என்ன எப்படி சொல்றேன் வர மாதிரி என்னுடைய மனைவி அதே போல என்னுடைய மகன் சமக்கூடாது ஒரே ஒத்த புள்ளியாச்சு அதான் உன் மனைவி பால மொத்தமா பிடிச்சுக்கிறான் நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா யாரோ வீரவன்னியனா சாம்பலிலே பிறந்தவர் அந்த படுபாவே அக்கினியில் பிறந்தவர் நம்முடைய இனத்தார் அனைவருமே அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் தவிர உன்னுடைய சிறிய தந்தையை கொண்டு விட்டார் நீ எப்பேற்பட்டவன் அந்த யமனையை வென்றவர் அதற்காக உனக்கு யமஜைத்தன் என்று பெயரை சூட்டியிருக்கின்றோம் ஆகையால் இப்போது நீ போருக்கு செல்ல வேண்டும் அண்ணவனை கொன்று குவித்து வர வேண்டும் வெற்றியோடு ஆகட்டும் கூட அனுப்பங்க தம்பி அவனையும் அவனும் வரணும் நிலமாட்டு கோழி ஏண்டா என் காவல்காரன் என் கூட இருக்கணும் இது ஒரு சான்று உனக்கு அம்மா போட்டுப்பா மகன் என்ன சொல்றேன்னா செய்யுங்க ஒரே புள்ளதான் ஆமா வேற ரெண்டாவது இல்ல ஒண்ணுதான் போதும் ஒண்ணே போதும் கொல்லி போட புள்ள இல்ல கொல்லி வைக்க ஒரு வில்லை ஏத்து வென்று வீர திருமணி வர்ற வேகம் புலி குட்டி மாதிரி இருக்கணும் நல்ல யானை குட்டி மாதிரி இருக்கணும் ஏண்டா டே விநாயகம் நான் பண்ணுவேன் எவனோ சாம்பல்ல பிறந்தவனா பண்ணியனா விரத்தோடுகிறானா சரி நம்ம கிட்ட என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த யமனே வென்று வந்தவன் தான் அந்த யமனையே வென்றக்கூடிய நீங்க வீரம் என்ன விவேகம் என்ன தீரம் என்ன செயல் என்ன அவனா மூட்டை பூச்சி நெச்சுக்கி போட்டாரண்டா
எவன் அந்த வச்சோடுற பாப்பா பாக்கத்து பாக்கற பிடிக்கிற நினைக்கிறேன் ஒரே சொல்லுவேன் கேளிட போட சூரவாசன் என்ன நினைச்சுக்கிறா அடங்க புது புது வடாவே சொன்ன வந்து யார்கிட்ட கட்டுவா போ போவா போடா டேய் நாக்குறேன் நீ பயப்படாத தலைவா தலைவா சூத்துவரையெல்லாம் பச்சுப்பா என்னப்பா நான் என்ன மும்மால வச்சுக்கிறேன் என்ன ஏன் பாடுற நீ சரி முடிய தலைவரா போ தலைவர நான் என்ன ஊராட்சி மன்ற தலைவரா போப்பா என்னப்பா ஆமா நான் நாடு கவுன்சிலரா இல்ல மாவட்ட கவுன்சிலரா போடா நம்பரு போடுறவனா போனோம் என்ன போய் என்ன பண்ணலாம் யாரு கேட்டோம் வந்து கேட்டோம் மறுபடியும் சிரிக்காட்டம் போனோம் நீங்க நான் தான் நீலகண்டன் வீரகண்டனுடைய மகன் இது வண்டம் பழுகுது கெட்ட நெருங்கிச்சு சாவு ஓடுது சொல்லிட்டு வா என்னடா பாக்குற டேய் விநாயகா போடா டேய் போடா நேரமா தெரிக்கிறாயா கண்ணு பசுமாடு கண்ணு குட்டி போடும் கண்ணு குட்டி போட்ட உடனே கண்ணு குட்டிக்கு குடையாலே பிறகு காது அதுக்கப்புறம் அது வளர்ந்தாதான் கொம்பு முளைக்கும் ஆனா காதுக்கு வலிமை இருக்குதோ இல்லையோ அந்த கொம்புக்கு தான் வலிமை சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு காலம் இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த நாடகம் சூரவேஷம் தாராளமா நாட்டி போடுகாலு புடு 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 போடுகாலு கே விநாயகம் நாளைக்கு வேற ஊர் போவோம் பப்புனு வேஷம் உம்மால குமுறிடும் குமுறி அதுக்கு 6 லட்சம் குத்தோசி ஓடுது போடுற வேலை செய் இப்ப நானா தழுவேன் போவா போடா போடுவேன் 8 லட்சம் என்னத்துக்கு வாங்குறான் பேட்டிட்டு போடுவேன் 15 ஆண்டுகளாக நீ அடி வாங்காது ஏமாத்தி கொண்டிருந்தாய் இந்த ஆண்டு விட மாட்டோம் எங்கையா டவுன் சாவு பாவலே யாருன்னு கேட்டுக்கணவா என்னத்துக்கு வந்துக்கிறான்னு கேளு எதுக்கு வந்துக்கிறீங்க சமரைக்கு வந்திருக்கேன் சாம்பார் போறது கிடையாது சாம்பாரா சாம்பார்னா நாங்க ஒன்லி இப்ப பிராய்லர் கோழி போட்டா கூட லேசா கொது கொதுன்னு ஆகுது நாட்டுக்கோழி தான் சௌரியமா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல முடிஞ்சாக்கா மட்டன் என்னடா சாப்பாட்டை பத்தி பாத்தீங்களா வீரம் குறைந்ததவா பரவாயில்ல இருங்க பரவாயில்ல ஒரு ஐயா வாங்க பிராய்லர் கோழி சிம்பிளா ஒரு அதே வெளியினா என்ன போய் கேட்டு போறோம் 200 ரூபாய் 250 ஒரு கிலோ அப்ப என்னத்துக்கு போட்டு ஆட்டக்காரனுக்கு போட்டோம் தேவையில்லை ஆட்டுக்கறி எப்படி கிடையாது வெறும் 800 ரூபாய் 850 தான் அவ்வளவுதான் நாட்டாமக்காரெல்லாம் கொஞ்சம் ஒண்ணு நீ அதிகமா எடுக்கவே தேவையில்லை ஒரே ஒரு 3 கிலோ எடுத்துனா போதும் 3 அதுல 2 கிலோ தொக்க வச்சுக்கணும் 824 அதுல அப்படியே ஒரு தொக்க 2 கிலோ வச்சுட்டு 1 கிலோ அப்படியே கொஞ்சம் ரசம் மாதிரி இருக்கிற ரசம் இருக்கக்கூடாது குழம்பு அந்த எல்லாம் போட்டுட்டு இல வச்சு மாமாவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் சிக்கன் மட்டன் பேசுறாங்க மூஞ்சி தொங்கல் போகுது இது ஆட்டுக்கு படம் அங்கேயே போய் முதல்ல போய் அது கூட அந்த டபரா பக்கத்துல தான் போய் உக்காருது எங்கடா வர்றீங்க டேய் டேய் வாடா டேய் இதெல்லாம் கொல்லத்துல யானை கட்டு வந்தியா என்ன சொன்னீங்க நீலகண்டன் கண்டம் உனக்கு வந்து விட்டது யாருங்க உனக்கு வர வச்சு போடுவோம் நான் வந்திருப்பது நீலகண்டன் இந்த வன்னியுடைய மகனோ நம்ம கிட்ட சிக்கி விட்டான் அவன் அது ஸ்டைல் ஸ்டைல் வரும் அப்படியே வரவன் மறந்து கூட அத்தா பாலை குடிச்சவன் இப்ப கக்கணும் இப்ப ரத்தமா அந்த மாதிரி மாமா வன்னியம் முள்ள நீலகண்டனா நீலகண்டா உன்னால முடிஞ்சா என்கிட்ட சமார் இவனுக்கு யார் தமிழ் கத்து கொடுத்தாங்க இவனுக்கு
ஏம்பா 5 பேர்ல ஒண்ணா இல்லப்பா சும்மா 5 பேர்ல ஒண்ணா இல்லனாலும் என்ன ஒரு பிரச்சனை சொல்லிப்போம் 5 பேர்ல கையில இருந்தா அது அழகு ஒரு பேர்ல இல்லைன்னா கூட அது ஊனம்னு சொல்லுவாங்க சரி அது போல 5 பேர்ல ஒரே மாதிரி போட்டு கிடையாது என் சிஷியம் 1000 தான் இருந்தா இப்ப சூரகாசனா எப்படி பாரு சூரகாசம் யம ஜெயந்தி யமனே வென்றிருந்தா யம ஜெயந்தி எந்த மெட்ரோ பட்சம் கலைவர் பாத்தியா உருவம் என்ன எல்லாம் ஊரு சோறு சம்பளத்துக்கு போகும்போது எங்கட பேசி காட்டி சம்மர் செய்ய போறேன் சார் ஒரு விநாயகம் காவல்கார நான் எப்படி ஒண்ணா கூப்பிடுறேன் உனக்கெல்லாம் அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது சரியா என் நாட்டுக்காக நான் மரியாதையோடு வைத்திருக்கிறேன் என் நாட்டுக்காவலனை என் நாட்டுக்காக மரியாதை தான் வச்சுக்கலாம் கைப்பிடியா என்னதான் நீங்க தான கலைவன் நீங்க பயம் பயம் எமர்ஜென்சினா பயம் வேதனா கிண்டோம் உன்னால முடிஞ்சவடா வாடா பார்க்கலாம் அப்பாவுக்கு ஒரே புள்ள முடிஞ்சு போச்சு உனக்கு முடிஞ்சு போச்சு இனிமேல் எங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமா மத்திய மரியாதை விட்டு Thank you.